ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இது செகண்ட் ஹேண்ட் செல்லை வாங்குறத பற்றி இப்போ நம்ம சொல்ல போகிறோம். செகண்ட் ஹேண்ட் செல்லு வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கும். என்ன நம்ம வாங்குகிற செல்லு எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்குமா, இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கோ, அதனால தான் இவர் விற்க வராரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மனசுலையும் ஒரு இது இருக்கும். அப்போ நம்ம எப்படி அதை செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வாங்க போகிற அந்த எந்த விற்கிறாரோ அந்த செல்லை வாங்கி நீங்கள் டைரெக்டாக உங்கள் கீபேடுக்கு வாங்க. கீபேடுக்கு *0*# அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள், ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, ரெக்கவரி, வைப்ரேஷன், டாமினேஷன், மேன் இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம செல்லை செக் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன். இதில் ஏதாவது ஒன்று குறை இருந்தால் நம்ம அந்த செல்லை வாங்கக்கூடாது. அதில் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். இது எல்லாமே ஓகே அப்படின்னா பிரச்சனை இல்லை, அந்த செல்லை வாங்கிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ரெட் இருக்கா, அந்த ரெட்டை டச் பண்ணி பார்க்குறோம். ரெட்டில் எங்கேயாவது ஒரு சின்ன புள்ளி, கருப்புள்ளி அந்த மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா அந்த இதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி க்ரீனு, ப்ளூ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் டச் பண்ணி பார்க்கலாம். எதுலேயும் குறைபாடு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வாங்காதீங்க. அப்புறம் ரிசீவர் இந்த மாதிரி சவுண்டு வருதான்னு பார்க்கணும். ஒரு சவுண்டு வரும், வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நல்லா செல்லு அப்படின்னு அர்த்தம். வைப்ரேஷன் டச் பண்ணி பாருங்கள், வைப்ரேஷன் வரும். வைப்ரேஷன் வேலை செய்யாட்டியும் பிரச்சனை. டாமினேஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் டச் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது இருந்துச்சுன்னா கரெக்டு. இப்போ நான் சென்சார் டச் பண்ணேன், இப்போ சென்சார் வேலை செய்யுது. இந்த மாதிரி எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இந்த டச் பேட் டச் பண்ணி பாருங்கள். டச் பேடில் பெரும்பாலும் சில இடத்துல டச் ஆகும், சில இடத்துல வேலை செய்யாது, அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த கட்டடம் இருக்குது பதிலாக அந்த கட்டடத்தை வச்சு அப்படியே ஒரு சுற்றி வர கோடை போடுங்க. எல்லா கட்டடத்துக்கும் ஒரு கோட் போடுங்க, எல்லாத்துலேயும் போடுங்க. எல்லாத்துலேயும் போட்டிங்கன்னா அந்த இடத்த விட்டுருக்கா, இப்போ எல்லாத்தையும் போட்டிங்க ஓகே அப்படின்னா ஓகே. இல்லாட்டியும் அதில் பிரச்சனை இருக்குன்னா அந்த மாதிரி வராது, ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் டச் பேடு, ஸ்லீப்பு, ஸ்பீக்கரு, ஸ்பீக்கர் டச் பண்ணால் ஸ்பீக்கர் நல்லா இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி சப் ஃப்ரண்ட் கேமரா ஃப்ரண்ட் கேமரா வேலை செய்தா அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே டச் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ஓகே இருக்குது அப்படின்னா ஓகே, உங்கள் செல்லு அந்த செல்லு விற்க வர செல்லு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா வாங்காதீங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.